நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, கடன் தீர்க்கும். ஒரு மனுஷன் வந்து உருக்கி உருக்குலைய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கடன். அது ஏதோ காரணத்தினால நமக்கு தேவையான விஷயத்துக்கு நம்ம வாங்கியிருப்போம், ஆனால் கொடுக்க முடியாது. இல்லைன்னா நமக்கு யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க, அவங்க கொடுக்க முடியாது. ஆனால் பணம் என்ற ஒரு உருப்பொருள் உயிரை மாய்த்து கொள்ள அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷனை கொடுத்துரும். எத்தனையோ உள்ளங்கள், எத்தனையோ உயிர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடன் சுமை தாங்காமல் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னம்பிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து என்னால் முடியும், எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் தீர்த்துட்டு என்னால் வாழ முடியும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனசுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும், வீட்டுக்கு ஒரு சக்தியும், பணத்திற்கான வரவும் இது இருந்தாலே போதும் இல்லையா? உங்களோட உழைப்பு கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு காசு வரணும். உழைப்புக்கு எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. உங்களுடைய சிந்தனைக்கும் மகாசக்திக்கும் எந்த தடையும் இருக்கக்கூடாது. இதுதான் பரிகாரம் என்பது. அதுதான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். உங்களுக்கான இருட்டான வழிக்கு ஒரு விளக்கேற்றுவதாகவும், உங்களுக்கு தாங்கி கொடுக்கும் பொழுதும் தாங்கி பிடிக்கும் ஒரு பவுன்சராகவும் தான் பரிகாரம் என்றைக்குமே இருக்கும். இறையும் அப்படிதான். உங்களுடைய எண்ணம் வந்து சிறப்பாக இருக்கட்டும். தடை இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கக்கூடிய பரிகாரம் தான் நம்ம சொல்ல போகிறோம். உப்பு, எல்லாரும் சொல்லுவாங்க உப்பு மேலே விளக்கேற்று. கண்டிப்பாக உண்மையிலே சூப்பரான விஷயம். ஆனால் நம்ம வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து உப்பு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. 3 மிளகு 4 மிளகு எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. எவ்வளோ கடன் இருக்குது உங்களுக்கு அதை ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே வச்சுக்கோங்க. அழகாக ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. இங்கே தான் விஷயம் இருக்குது. உங்கள் கையில் வச்சுக்கோங்க. 3 நாள் தலையில் ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes to 5 minutes கையில் வச்சுட்டு, எனக்குள் இருக்கும் மிக அழுத்தமான மன அழுத்தம் போக போகிறது. நான் சொர்க்கவாசல், அதாவது எத்தனையும் சந்தோஷம் சொர்க்கவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அத்தனையும் எனக்கு வந்து அடையும். நான் கடன்லேருந்து விடுபட்டுருவேன். எனக்கு பல மடங்காக பல வழிகளில் பணம் வரும். அதே முடிச்ச கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறீங்கன்னா 3 நாள் நீங்கள் முதல் நாள் கையில் வச்சுக்கிறீங்களா, பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த 3 நாள் தலைவாணி கடியில் போட்டுக்கோங்க. படுத்து தூங்குங்க. நல்லா படுக்கும்போது நம்ம தூங்கும் போது தான் எண்ண ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா வண்ண ஆற்றலாக இருக்கும். போய் வெட்ட வெளி ரகசியத்துக்கு ரீச் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த உப்புல போய் ஸ்டோர் ஆகும். உங்களுடைய எண்ணத்துக்கும் எழுத்துக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 நாள் தலைவாணி கடியில் வச்சுட்டு 4ஆவது நாள் நல்ல ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த முடிச்சு தண்ணியில் உள்ளே போட்டுங்க, கரையட்டும். சரிங்களா? அதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மரத்துக்கு கீழேயோ சாக்கடையில் ஊற்றக்கூடாது. மரம் இல்லைன்னா காடு பகுதிகளில் போய் ஊற்றிட்டு வந்துடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒரு சின்ன மக்கில் எடுத்தால் கூட ஓகே தான். இது பாரி உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் 3 days சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது மாதிரி 3 வாரத்துலாம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கடன் தீர்ந்தால் உங்களுடைய நிம்மதி பெருமூச்சு விடலாம். கடன் தீர்ந்தால் அத்தனை வகையான செல்வங்களை வந்து சேரும். ஆக மொத்தத்தில் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளை நெருடக்கூடிய விஷயங்கள், நம்மளை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் மிக சக்தி ஓட்டமாக அமையும். ஸோ அப்போ சக்தி ஓட்டம் அமைந்தால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான சக்திகளும் மிகுந்தோங்கி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நீங்கள் மேற்கொள்வீங்க. என்ன அழகான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை. உங்களுடைய பனி போல் கரையக்கூடிய சக்தி இருக்குது பார்த்தீங்களா, தீய சக்தி அது கீழே போய்கிட்டே இருக்கும். பெரிய சக்தி இருக்குது பார்த்தீங்களா, மகா சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் எண்ணாற்றலுக்குள்ள அழகாக மேலே மிகுந்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு விஷயம். இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம். படிப்படியாக கண்கூடாக உங்களுடைய கடன் தீர்வதை உணரலாம். மனம் உறுதிப்பட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை மெய்ப்பட வேண்டும். அதற்கான விஷயந்தான். 2 கையும் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதாவது இது ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க. அழகாக இப்படி கையை வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத், இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து மன உறுதியை தா. எந்த விதத்துலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக யோசிக்கக்கூடாது, தப்பாக முடிவெடுக்கக்கூடாது. இந்த முத்திரை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், நெஞ்சுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். நமக்கு நிறைய ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போலாம் எனக்கு என்னோட குரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இந்த கையில் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது பார்த்தீங்கன்னா மகாசக்தி. ஹார்ட் பலவீனமாக இருக்கும்போது, படபடப்பு இருக்கும்போது படுத்துட்டு இப்படி நெஞ்சில் அப்படி கையை வச்சுட்டு தூங்கினோம்னாக்க 2 ஆற்றலும் சேர்ந்து ஒரு எங்கேருந்து தான் சக்தி கிடைக்காது தெரியாது, அவ்வளோ பெரிய சக்திகள் வந்து அடையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் 2 கையில் இப்படி உள்ள வைங்க, நெஞ்சாங்கூட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சக்தி உடனே இமீடியட்டாக வரதை கண்கூடாக உணரலாம். இது எப்பேற்பட்ட சூழ்நிலையும், கடன் சுமையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மகா சக்தி என்ற மகா வலிமை, மன வலிமை கிடைத்துவிடும். அப்படி கிடைக்கும் பொழுதே உங்களுக்கு மிகப்பெரிய என்ன செய்யலாம். அடுத்தது ஓடக்கூடிய விஷயம், வேகமாக ஒரு பந்து வருதா அதை ஹிட் பண்ணிட்டு போகலாம், வேகமாக ஒரு பாறை வருதா நவுந்துக்கலாம். அந்த சமயோதிய சிந்தனை ஃபஸ்ட்டு வரும். எப்படியும் புரட்டி இந்த கடனை அடைச்சலாங்கிற நம்பிக்கை வந்துச்சுனாலே போதுமான விஷயம். உங்களுடைய ஆற்றல் மிகுதியாக இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த ஒரு முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரம், உப்பு பரிகாரம் பண்ணாலே போதுமான விஷயம். அதேமாரி வார சனிக்கிழமையில் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தில் வந்து ஏலக்காய் பொடி, அவ்வளோதான், சிம்பிள். நிலநில ஏலக்காய் பொடி போட்டு விளக்கு ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை பார்த்து, எனக்கு கடன் சுமை தீர வேண்டும், எனக்குள் இருக்கும் மகாசக்தி எழ வேண்டும்,
நான் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், இந்த வீடு விருட்சமாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும், ஆலமரம் போல் உறுதியாக இருக்க வேண்டும். இந்தபடி அந்த விளக்கை மட்டும் ஏற்றிட்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன் இவ்வளோ இருக்குது, அது தீர வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இறைவன் கிட்ட, உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட இந்த விளக்கை பார்த்து பேசினாலே போதுமான விஷயம். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை மட்டும் பண்ணுங்க போதும். ஏலக்காய் பவுடர் தான், இல்லை ஏலக்காவே போட்டாலும் சரிதான். ஸோ இந்த 3 டிப்ஸும் ரொம்பவுமே கை கண்ட ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இதை சொல்லி அதை பயன்பெற்று அவங்களும் கடன் நல்லாவே குறைஞ்சிருக்கு. நல்லாவே இது வந்து நம்ம செய்ய அந்த சுமை குறைவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதெல்லாம் சித்தர்கள் நமக்காக சொல்லி கொடுத்த, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மன உறுதியும் மன வலிமையும் அவங்க செய்யக்கூடிய உழைப்புக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் பாதுகாக்கும் ஒரு அற்புதமான ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை. சர்வ யோக முத்திரையின் பேர். எல்லாமே யோகமாக தரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லக்கூடிய இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்தில் நம்ம சொன்ன டிப்ஸ்லாம் சொன்னாலே போதுமான விஷயம். இந்த உப்பு கரைக்கிற விஷயம் இருக்கே, அது மகா சக்தி. ஆக மிக வலிமையான ஒரு சொல் ஒரு பெரிய ஆற்றலை தரும். அதுதான் இந்த பரிகாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு என்ன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.